குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ள நிலையில் அப்பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் வரும் நவம்பர் மாதம் முதல் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்பட தொடங்குவார். நேபாளத்தில் அரசு கவிழ்ந்துள்ள நிலையில் புதிதாக வந்துள்ள ராணுவ நிர்வாகத்திடம் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அரசமைப்பு சாசனம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்றும் கடந்த 30 ஆண்டுகளாக பதவியில் இருந்த அரசுகள் செய்த ஊழல்கள் முறைகேடுகள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர்கள் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களை தியாகிகளாக அறிவித்து அவர்களுக்கு தேசிய மரியாதையும் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவிகளும் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேபாளத்தில் நிலவிய பதற்றமான சூழலை பயன்படுத்தி ஒரு கும்பல் கொள்ளையில் இறங்கியுள்ளது. ஒரு கடையில் இருந்த டிவி, ஏசி போன்ற பொருட்களை அந்த கும்பல் எடுத்துச் சென்றது. இக்காட்சியானது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. நேபாள சிறைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற வன்முறைகளால் பதற்றமான சூழலை பயன்படுத்தி 3 சிறைகளில் இருந்து 1047 கைதிகள் தப்பினர். இதில் 147 பேரை தேடிப்பிடித்து ராணுவம் கைது செய்துள்ளது. மீதமுள்ள 900 பேர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினரும் ராணுவத்தினரும் தேடி வருகின்றனர். நேபாளத்தில் இயல்பு நிலையை மீட்க பல்வேறு கட்டுப்பாடுகளை ராணுவம் அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள், வன்முறைகள், ஆயுத பயன்பாடு, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற எந்த நடவடிக்கையும் கிரிமினல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவம் கூறியுள்ளது. மாலை 5 மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு பின்பு மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கலவர பூமியாக மாறியிருந்த நேபாளத்தில் அமைதி திரும்ப தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகியுள்ள நிலையில் ராணுவம் ஆட்சியை தன்வசம் எடுத்துள்ளது. காத்மண்டு உட்பட முக்கிய நகரங்களில் ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் மிக அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராணுவ வாகனங்கள் சாலைகளில் ரோந்து செல்கின்றன. தெற்காசிய நாடுகளில் அரசுகளை கவிழ்க்க திட்டமிட்ட முயற்சிகள் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மணீஷ் திவாரி கூறியுள்ளார். வங்கதேசத்திலும் அதனைத் தொடர்ந்து நேபாளத்திலும் நடைபெற்ற நிகழ்வுகளை எதேச்சையானதாக கருத முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஆட்சி மாற்றங்கள் மூலம் தெற்காசிய நாடுகளின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது என்றும் அவர் சாடியுள்ளார். இதுபோன்ற முயற்சிகள் மற்ற நாடுகளிலும் எந்த நேரத்திலும் நடைபெறக்கூடும் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கோரிக்கைகள் நிறைவேறினால் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை அங்கீகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்டிஏ கூட்டணியில் இணைய நிபந்தனை வைக்கவில்லை என தெரிவித்தார். அதிமுகவை ஒன்றிணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னெடுக்கும் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துவதாகவும் முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவரை எந்த துணிச்சலில் டெல்லியில் பாஜக தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை கபலீகரம் செய்ய பாஜக முயற்சி செய்து வருவதாக விமர்சித்துள்ளார். பாஜகவின் முயற்சியை அதிமுக தொண்டர்கள் உணரத் தொடங்கியுள்ளதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கருமேகங்கள் கூடி பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த திடீர் மழையால் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் தணிந்தது. இதமான வானிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெங்கடாபுரம், கட்டிக்கானப்பள்ளி, மூட்டூர், குந்தரப்பள்ளி, காவேரிப்பட்டினத்தில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. 2வது நாளாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறை அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழன் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி கிடைக்காததால் ஒருவர் தனது தந்தையை தோளில் சாய்த்து தரையில் இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியான நிலையில் 2 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். காளிதாஸ் என்பவர் சிகிச்சையில் இருந்த தனது தந்தையை 3வது மாடியிலிருந்து கீழே அழைத்து வர அங்கிருந்த ஊழியர்களிடம் சக்கர நாற்காலி கேட்டுள்ளார். அதற்கு மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டதாக கூறி தந்தையை தோளில் சாய்த்து இழுத்துக் கொண்டு கீழே சென்றுள்ளார். இந்த காட்சியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை உழைப்பாளர் சிலையின் முன்பு தூய்மை பணியாளர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வெவ்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கைது நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையின் முன்பு தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துறை ரீதியாக குறைகளை கேட்டறிந்து பதிலளித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் பழனிசாமியிடம் கைத்தறி நெசவாளர்கள், தென்னிந்திய தென்னை சாகுபடியாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பதிலளித்த பழனிசாமி தங்கள் ஆட்சி வந்ததும் அனைவரின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடையில் பேசுவதற்கு காவல்துறை 23 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி திருச்சி மரக்கடையில் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை மட்டுமே விஜய் பேச முடியும். காலை 9:30 மணியளவில் மரக்கடை பகுதிக்கு தொண்டர்களை வரவழைத்து இருக்க வேண்டும். சாலை வளம் நடத்தக்கூடாது. விஜய் வரும்போது அவருடைய வாகனத்திற்கு முன்பின் 5 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறையின் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது ராய்பரேலி தொகுதியில் 2 நாள் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார். பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ராகுல் காந்தி நலத்திட்டங்களையும் தொடங்கி வைப்பதுடன் திட்ட செயல்பாடுகளையும் பார்வையிடுகிறார். பல்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகளையும் ராகுல் காந்தி சந்திக்க உள்ளார். ராகுல் காந்தியை வரவேற்று ராய்பரேலியில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்திற்கு குன்பி அந்தஸ்து வழங்கும் அரசாணையை எதிர்த்து முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு அமைச்சர் சாஹான் புஜ்பால் கடிதம் எழுதியுள்ளார். மராத்தா சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீட்டையும் வழங்கி ஓபிசி சமூகம் என்பதற்கான குன்பி அந்தஸ்தையும் வழங்குவது அவர்களுக்கு 2 வகையான இடஒதுக்கீட்டை அனுமதி அளிப்பதாகும் என்றும் இது சட்டவிரோதமானது என்றும் அமைச்சர் புஜ்பால் குறிப்பிட்டுள்ளார். இது பிற ஓபிசி பிரிவினரை பாதிக்கும் என்றும் புஜ்பால் கூறியுள்ளார். கையிருப்பில் உள்ள பொருட்களின் விலையை மாற்றியமைக்குமாறு தயாரிப்பாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி குறைப்பு விகிதங்கள் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் பொருட்களில் உள்ள பழைய விலையை மாற்றியமைக்க வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உற்பத்தியாளர்கள் விலைப்பட்டியலை மாற்றி அமைத்தது குறித்து குறைந்தபட்சம் 2 விளம்பரங்களாவது செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. விவசாய பணிகளில் இருந்து தேச பாதுகாப்பு வரை பல துறைகளிலும் ட்ரோன்களின் பயன்பாடு பெருகி வரும் நிலையில் அவற்றுக்கான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையான எந்த பயன்பாட்டுக்குமான ட்ரோனாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரே சீராக 5% வரி இருக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை கூறியுள்ளது. இந்த நடவடிக்கையால் ட்ரோன்கள் தொடர்பான தொழில்கள் ஏற்றம் பெறும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் எனது நண்பர் பிரதமர் மோடியுடன் பேசுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும் 2 நாடுகளும் சுமூகமான தீர்வை அடைவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையற்ற வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தை இயன்ற வரையில் விரைவில் முடிக்க இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேசி வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் இயல்பான கூட்டாளிகள் என்றும் பிரதமர் கூறினார். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ சதீஷ் கிருஷ்ண செயல் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இரும்பு தாதுவை ஏற்றுமதி செய்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக 15 ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சதீஷ் கிருஷ்ண செயலின் சட்டவிரோத இரும்பு தாது ஏற்றுமதி தொடர்பாக கடந்த மாதம் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றிருந்தது. அமலாக்கத்துறை கடந்த மாதம் மற்றொரு கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரபல தொழிலதிபர் சஞ்சய் கபூரின் சொத்து வழக்கு தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஞ்சய் கபூரின் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக அவரது இரண்டாவது மனைவியும் நடிகையுமான கரிஷ்மா கபூர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் சஞ்சய் கபூரின் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கும்படி அவரது முதல் மனைவி பிரியா கபூருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 1900 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கரிஷ்மா கபூரின் குழந்தைகளுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா ராயை தொடர்ந்து அவரது கணவர் அபிஷேக் பச்சனும் தனியுரிமை பாதுகாப்பு குறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அபிஷேக் பச்சன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் யூடியூப் பக்கங்கள், ஆன்லைன் தளங்கள் உள்ளிட்டவற்றில் வணிக நோக்கத்திற்காக தனது பெயர், புகைப்படம், குரல் உள்ளிட்டவை தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவற்றை நீக்க உத்தரவிடுமாறும் கோரியுள்ளார். இந்த மனு குறித்து அவரது வழக்கறிஞர் குறிப்பிட்ட போது, தவறாக பயன்படுத்தப்படும் இணையதளங்களின் முகவரிகளை வழங்கினால் அவற்றை நீக்க கூகுள் நிறுவனத்திற்கு உத்தரவிட முடியும் என நீதிபதி அறிவுறுத்தினார். முக்கியமான கனிமங்களை தோண்டி எடுக்கும் பணியை மேற்கொள்ள பொதுமக்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என விதியில் தளர்வு செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு கருதி இந்த விதியை திருத்தியுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அணுசக்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தும் கனிமங்கள் உள்ளிட்டவற்றுக்கு இவ்விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி அமைச்சகங்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கார் விற்பனை நிலையத்தில் முதல் மாடியிலிருந்து கார் பாய்ந்து வெளியே விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிர்மான் விகார் பகுதியில் உள்ள விற்பனையகத்தில் புதிய கார் ஒன்றை பிரதீப் என்பவரும் அவரது மனைவியும் வாங்கினர். அப்போது டயரின் அடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து சில அடிகள் நகர்த்த முற்பட்ட போது கார் வேகமாக நகர்ந்து அருகே இருந்த கண்ணாடியை துளைத்துக் கொண்டு வெளியே பாய்ந்தது. இதில் யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. சபரிமலை கோவிலின் துவாரபாலகர் சிலையில் இருந்து தங்க தகடுகளை அகற்றி சென்னைக்கு அனுப்பிய திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிறப்பு ஆணையருக்கு தெரிவிக்காமல் இந்த நடவடிக்கையை எடுத்தது வெளிப்படை தன்மையற்றது என்று நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கோவிலின் சொத்து தொடர்பான விஷயங்களில் தேவசம் போர்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உரிமையல் நீதிமன்றத்திலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் வழக்கறிஞர் VS கோபு கேவியட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார். அவற்றில் அன்புமணி தரப்பில் பாமகவுக்கு உரிமை கோரியோ மாம்பழம் சின்னத்தை குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என கோரப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளோடு செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டார். தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் பவானிசாகர் தொகுதியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால் அவர் வகித்து வந்த பொறுப்பில் மேட்டுப்பாளையம் MLA-வான AK செல்வராஜ் நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்பை ஏற்ற செல்வராஜ் முதல் முறையாக பவானிசாகர் தொகுதிக்கு வந்தார். சத்தியமங்கலத்தில் உள்ள MLA அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பற்றி தலைமைச் செயலகத்தில் வியாழனன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் சந்திரமோகன், தொடக்க கல்வித்துறை இயக்குநர் நரேஷ் உள்ளிட்டோர் ஆசிரியர் சங்கங்களோடு பேசவுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து 2023ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட குழு 4ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இதில் முடிவு எட்டப்படாவிட்டால் போராட்டம் உள்ளிட்ட அடுத்த கட்ட நகர்வுகளை ஆலோசிப்பதென இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளன.
தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஆதாரோடு இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் வருகை பதிவை அமல்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மகாராஜா என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் பணிக்கு வராமல் போலியாக வருகை பதிவு செய்வதாக மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக சுகாதாரத்துறையின் முதன்மை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கு அக்டோபர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வரும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 100% வரி விதிக்க ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்தாத நிலையில் அதன் மீது நெருக்கடியை அதிகரிக்கும் வகையில் டிரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். அதே நேரம் டிரம்பின் வலியுறுத்தலை ஏற்க ஐரோப்பிய யூனியன் தயங்கி வருகிறது. ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியா தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் டிரம்பின் அறிவுரை வெளியாகியுள்ளது. இலங்கையில் முன்னாள் அதிபர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்ட மசோதா தொடர்பான அந்நாட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற அவைத் தலைவர் ஜெகத் விக்ரமரத்ன அவையில் வாசித்தார். இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்ல என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் இந்த மசோதாவை நிறைவேற்றலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா சட்டமான பிறகு முன்னாள் அதிபர்களின் பல சலுகைகளை ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தார் மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தன்னிச்சையான நடவடிக்கை என அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப், ஹமாஸ் அமைப்பை அழிப்பது என்பது நல்ல எண்ணமாக இருந்தாலும் இதை தன்னால் ஏற்க முடியாது என கூறினார். இஸ்ரேல் படைகளின் இந்த நடவடிக்கையை தான் விரும்பவில்லை என குறிப்பிட்ட அவர், தன்னால் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைய முடியாது என்று தெரிவித்தார். இதுகுறித்த விரிவான அறிக்கையை பின்னர் வெளியிடுவதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். காசாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் முற்றிலும் கொண்டுவர இஸ்ரேல் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. காசாவிலிருந்து வெளியேறுமாறு பொதுமக்களை இஸ்ரேல் எச்சரித்து வருகின்றது. இதனால் பலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியேறி வருகின்றனர். வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வண்டியில் கட்டிக்கொண்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். அமெரிக்காவில் உணவகத்திற்கு சென்ற அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக பெண்கள் சிலர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள உணவகத்திற்கு சென்ற டிரம்பை கண்ட அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். அத்தோடு டிரம்பிற்கு சற்று அருகில் சென்று நமது காலத்தின் ஹிட்லர் தான் டிரம்ப் எனவும் கோஷமிட்டனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தங்கள் நாட்டுக்குள் வந்த ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து வந்த ட்ரோன்கள் தங்கள் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக கருதி இடைமறித்து வீழ்த்தியதாக பிரதமர் டஸ்க் கூறியுள்ளார். தங்கள் செயலுக்கான விளக்கத்தை நாட்டோ செயலாளரிடம் தெரிவித்திருப்பதாகவும் டஸ்க் கூறினார். கார் நிறுவனங்களை தொடர்ந்து இருசக்கர வாகன நிறுவனங்களும் விலை குறைப்பை அறிவித்துள்ளன. ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை 15,743 ரூபாய் வரை குறைப்பதாக தெரிவித்துள்ளது. யமஹா நிறுவனம் தனது தயாரிப்புகள் விலையை 17,581 ரூபாய் வரை குறைத்துள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது 350 சிசி புல்லட் பைக்குகள் விலையை 22,000 ரூபாய் வரை குறைக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்புகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வியாழக்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் வங்கதேச அணியை எதிர்த்து ஹாங்காங் அணி விளையாட உள்ளது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இவ்விரு அணிகளும் மோதும் இந்த போட்டி அபுதாபியில் இரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. ஹாங்காங் அணி முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்தது. வங்கதேச அணி ஆசிய கோப்பையில் முதல் போட்டியாக ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் SA20 தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் டிவான் டிராவிஸ் மற்றும் ஏடன் மார்க்கரம் ஆகியோர் மிக அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். டிராவிஸை 8,30,00,000 ரூபாய் கொடுத்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வாங்கியது. தென்னாப்பிரிக்கா T20 அணி கேப்டன் ஏடன் மார்க்கரமை 7 கோடி ரூபாய்க்கு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கைப்பற்றியது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி ஆல்ரவுண்டர் வியான் முல்டரை 4,5 கோடி ரூபாய்க்கு எடுத்தது. அடுத்த SA20 தொடர் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.